இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன பாசிட்டிவ்ல இருந்தாலுமே பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் ஒரு சைட்வேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரியும் கூட ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே டாமினெண்ட்டாக இருந்து மார்க்கெட்டை மேலேயும் விடலை கீழேயும் விடலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பியூர் சைட்வேஸில் இருந்தது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக கீழே போக போதா மேலே போக போதா அல்லது பிரேக் அவுட்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட விஜயதசமிக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவில் ஓப்பன் ஆனது. இமீடியட்டாக ஒரு பாசிட்டிவில் போன ப்ரைஸ் இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட லோவாக இருக்கக்கூடிய 24,600 இந்த இடத்துல ஒரு திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மேலே போக முடியாமல் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சுக்குள்ளாரே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 o'clock வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு சைட் வேஸை கொடுத்துருந்தது பார்க்க முடிஞ்சது. ஆஃப்டர் தட் ஒரு சின்னதாக ஸ்லிப் ஆகிட்டு அதே இடத்துல திரும்ப ஒரு ரெக்கவரி ஆகி அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். மார்க்கெட் முடியும் போது நியர் 24,610 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸ் எந்த இடத்துல இருக்கலாம்னா பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லருக்கு கொடுத்துட்டு ட்ரேடர் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்குள்ளார தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ஒரு பர்ஃபெக்ட் சைட்வேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதும் ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த இடத்துல பெருசாகவே டாமினேட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மேலே போக போதா கீழே போக போதா அப்படிங்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. ஸோ இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரி வந்துட்டு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட கண்டினியூவேஷன்ஸ் யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு மேலே வர்றதுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ இதிலிருந்து லீடாக எடுத்துக்கலாம். அதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு மேலே போகலாம் அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த லீடு எடுத்துக்கலாம். இதில் இருந்துட்டு தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நியூ கான்ட்ராக்ட் பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.72 அப்படிங்கிறது இருக்கு. மார்க்கெட் ஸ்லைட்லி பியரிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் பிசிஆரும் ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர்ஸ் ஸ்லைட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும் அப்படிங்கிற அந்த லீடையும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்து நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்லாம் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது மார்க்கெட் ஓவராலா கீழே தான் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படிங்கிறதையும் கன்க்ளூட் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் கீழே இறங்குற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிவிட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு 24,400 வரை வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கு இல்லையா, அது 24,600 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து 24,400 அல்லது 410 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறத பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக இது இன்னொரு 200 பாயிண்ட் இறங்கிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
அப்படி கீழே வர பட்சத்தில் டிமாண்ட் ஜோன் 2க்கு வந்துட்டு திரும்பவும் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு சப்ளை ஜோன் 2 வரைக்குமே போகலாம். சப்போஸ் இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக இதோட ப்ரைஸ் கீழே இறங்கி 24,000 போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் எந்த இடத்துலலாம் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிய வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில், அதாவது 24,656க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது டுவர்ட்ஸ் 25,142 வரை போகிறதுக்கான வாய்ப்பு எடுத்துரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இது போகிறதுக்கான நாட்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா 3லேருந்து 5 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதும், அண்ட் ப்ரைஸ் மேலே வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். டேர்ன் ஆனிச்சுன்னா மட்டும் நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸுக்கு மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பையருக்கா செல்லருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னும் போது நிஃப்டியை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்பில் தான் இருந்துச்சு. இம்மீடியட்டாக நிஃப்டி மாதிரியே மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,500 இந்த ரேஞ்சில் திரும்பவும் சப்போர்ட் எடுத்தது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அதே இடத்த போய் ரீச் பண்ணிவிட்டு திரும்பவும் லோ வந்துட்டு ஒரு சைட்வேஸில் மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் முடியும் போது 54,635 முடிச்சிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் செல்லருக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 54,616க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதாவது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு சேஃப் இல்லை, பட் இருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாக்குள்ளார என்ட்ரு ஆகுது அப்படின்னும், அது சப்ளை ஜோன் 2 வரைக்கும், அதாவது 55,275 வரைக்கும் போகிறதுக்கான ட்ராவல் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு ஹையர் ஹையை மட்டும் கொடுத்து ஹையர் லோவை கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இதில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தது. இது ஃபர்தராக இங்கே தான் போக போதா அப்படிங்கிறத அடுத்ததான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூ கான்ட்ராக்ட். பெரிய லெவலில் ஆப்ஷன் செல்லர் இருக்க மாட்டாங்க. பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.95 அப்படிங்கிறது ஸ்லைட்டாக பியரிஷ் அல்லது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே, அதாவது போத் கால் அண்ட் புட் ரைடர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதும், மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த லீடு எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் 15 டேஸ் ஆன பிறகு தான் நமக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். அது வரைக்கும் பெரிய லெவலில் அந்த டேட்டாஸ் கிடைக்காது. அதனால பெரிய லெவலில் இதில் கன்க்ளூஷன்ஸ் வர முடியாது அப்படிங்கிறது இதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஓவராலாக மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்குது அப்படிங்கிற லீடோட டெக்னிக்கல் வியூ பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னாலுமே இமீடியட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,380 டிமாண்டும் 54,741 சப்ளைவும் இருக்குது. இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளார தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு ஜோனில் எந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கோ அல்லது கீழே வரதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் நாளையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் அடுத்து இந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 53,963 போயிட்டு டச் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோன் போயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 54,300 அல்லது 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 53,500 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறதுக்கு 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சப்ளை ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 55,270 இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஜோன். இந்த ஜோன் பொறுத்தவரை ரிஸ்கான ஒரு ஜோன் அப்படிங்கிறதுனால எங்கேருந்து வேணால் டேர்ன் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,270க்கு மேலே, அதாவது சப்ளை ஜோன் 2க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3, அதாவது 55,828 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்த ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால், அதாவது சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.
ஸோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுதா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறதா இப்போ நடக்க போகிற விஷயமா இருக்கும். ஸோ அப்போது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் சப்போர்ட் ஜோன் 1 போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது இமீடியட்டாக நடக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன் பிட்வீன் த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்குள்ளார இருக்கிற பட்சத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்துட்டு அப்படியே ட்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அண்ட் சஸ்டெயின்னா என்னன்னு தெரியாது. எந்தெந்த டைம் ஃப்ரேமில் சஸ்டைனபிலிட்டி பார்க்கணும்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை காஷனாகவே கொடுத்துட்றேன். டோன்ட் ட்ரேட் வித் அ யூடியூப் வீடியோ.